நிலாவும் வந்து அவங்க மாமாவும் வந்து இந்த வீட்ல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வீட்ல நின்னுகிட்டு. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷனாகி அப்படியே பார்த்துட்டுருக்காரு. வெண்ணிலாவையும் விஜய்க்கும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப காவேரி நெலைம அந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு செமையா டென்ஷன் ஆயிறாரு விஜய். என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்கன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான் உங்க 2 பேருக்கும் மரியாதை. மரியாதை இந்த வீட்ட விட்டு போங்க. உங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. என்ன விஜய் இப்படிலாம் பேசுற? நான் இங்க தான் இருப்பேன் விஜய். உன்ன விட்டு போக மாட்டேன். அப்படின்றாங்க. மரியாதை இங்கேருந்து போயிடு. உன் மேல செம்ம காண்ட இருக்கேன் வெண்ணிலா. போயிடு. அதான் போனீங்கல்ல. இங்க நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தானே 2 பேரும் சேர்ந்து வந்து மீடியாவுக்கு போனீங்க. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுன்னு இந்த வீட்டுக்கு வரீங்க? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு இங்க வந்து இங்கேயே இருப்பேன்னு சொல்றதுக்கு? மரியாதையே போயிடுங்க சொல்லிட்டு அவ்வளோதான் உங்க 2 பேருக்கும் மரியாதை. பாவம் புண்ணியம் பார்த்தா என் தலை மேலே ஏறி உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா 2 பேரும்? என் பொண்டாட்டி அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணை நான் ஏற்றுக்கணுமா? என்ன தலையெழுத்தா? என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா. அவள் கூடி சீக்கிரம் என் கூட சேர்ந்து வாழ்வா. நாங்கள் 2 பேரும் வாழ்கிறத நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. இது நடக்க தான் போகுது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கும். நாங்கள் 2 பேரும் பிரிவோம் சேருவோம். அது எங்களோட கதை. என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஒரே அடியாக என்னை விட்டுட்டு போகல. அதனால் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். மரியாதைங்கிறது முதல்ல கிளம்புங்க அப்படின்னு. விஜய் இப்படிலாம் பேசாத விஜய், ப்ளீஸ் விஜய். அவள் தான் போயிட்டால. அவள் தான் நம்ம 2 பேரும் சேருவோம்னு சொல்லிட்டு தானே அவள் போயிட்டா. நம்மளை போய் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் விஜய் இப்படி பண்ணுற? அவள் நீயும் நானும் சேர்த்து வச்சுட்டால உடனே என்னையும். இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி எப்போ அந்த வெளியில் அவள் வீட்டை விட்டு அனுப்புவீங்க அப்போ தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி நிலைமையில எங்கள் கதை போயிட்டுருக்கு. உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தை பேசுவேன். நீ வீட்டை விட்டு போனாதான் என் பொண்டாட்டி கூட நான் நிம்மதியாக வாழ முடியும். உன்னை கெஞ்சி கேட்குற மரியாதைங்கிறது கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அவங்க மாமா சமையல் டென்ஷனில் என்னப்பா நீ ஓவராக பேசிகிட்டே போகிற? இங்கே பாருப்பா என் பொண்ணு நீ எங்கள் வீட்டு பொண்ணு நீ ஏற்றுன்னு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது உனக்கு. இப்போ மீடியாவில் கேட்ட கேள்வியை கொஞ்ச நேரத்துலேயே வந்து உன்னை கேட்பாங்க. நான் உங்கள் மேலே கேஸ் கொடுக்காம விடவே மாட்டேன். நீ போய் கேஸ் கொடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் நான் இப்போ சொல்கிறது தான் எப்பவும் சொல்வேன். என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். எந்த பொண்ணும் எனக்கு தேவை கிடையாது. என் பொண்டாட்டி தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கா. நானும் என் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையை நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. இங்கே பாரு வெளியிலா, மரியாதை இங்கேருந்து போ. இங்கே பாரு விஜய், சொல்கிறது கேளு. அந்த பொண்ணு நீ எப்படி கல்யாணம் பண்ண நல்லாவே தெரியும். நீயும் அந்த வந்து காவேரியும் கான்ட்ராக்ட் முறைப்படி தானே மேரேஜ் பண்ணீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு. கான்ட்ராக்ட் முறைப்படி மேரேஜ் பண்ணால் அதுக்காக எந்த கான்ட்ராக்டும் எங்களை ஒன்றும் சேர்க்கல. நாங்கள் 2 பேரும் என்னைக்கோ புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். தயவு செய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நீ என்ன சொல்கிற விஜய்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நானும் என் பொண்டாட்டியும் என்னைக்கோ புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் மரியாதை இங்கேருந்து போயிடு. அதுதான் உனக்கும் மரியாதை. உனக்கு நான் எவ்வளவோ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், உன்னை திரும்பி பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அருவெறுப்பாக இருக்குது. மரியாதை போறியா பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இவங்க 2 பேரும் இங்கே இருக்கக்கூடாது தாத்தா, அனுப்பிச்சிடுங்க. அப்படி அனுப்பலை, அப்படி நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து பயங்கரமாக அழறாங்க. என்னம்மாமா அப்படின்னோடனே, நீ கவலைப்படாதம்மா, அவள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காருமா, உன்னை எப்படியாவது அனுப்பலான்னு பார்த்துட்ருக்காரு. நான் விடுவேனா? நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் சேர்த்து வைக்கிற மரியாதை இங்கே முதல்ல 2 பேர் கிளம்புங்க. கிளம்புனா தான் நல்லது. அப்படி இல்லைனா போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேணாமா போலீஸ்க்கு, நாங்களே போலீஸ்க்கு போவோம். எங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. என்னம்மாம்மா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னோடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியே ஓடி வராங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, ஊருக்கு தாம்மா என் மருமகளை கூட்டு போகிறேன். ஊருக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக விஜய் கூட உங்கள் மருமகளை வாழ வைக்க முடியாது. வேறு என்னம்மா பண்ணுறது? நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? இந்த வீட்டில் தான் மணி இருக்க? இல்லைங்க, என் அப்பா வீட்டுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என் அப்பா வீட்டுக்கு வாங்க, அங்கே போயிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைம்மா வேணாம்மா, நாங்கள் ஊருக்கே போகிறோம். அதெல்லாம் வேணாமாம்மா, இங்கே இருந்தால் தான் விஜயனுக்கு கிடைப்பார் மாமா, நம்ம இவங்க சொல்கிற மாதிரி இவங்க வீட்டுக்கே போகலாமாம்மா அப்படின்றாங்க. சரிம்மா உன் இஷ்டம் அப்படி சொன்னோன்னே, பாரு வெண்ணிலா, கண்டிப்பாக உன்னை விஜய் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ராகினி. வெண்ணிலா